ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு என்னென்னா பகோடா தான். ஸோ பாருங்கள், அதுக்கு என்னென்ன போட்டிருக்கோன்னா கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா. சூடாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும்ல. எண்ணெயா? அப்போ தானே பைண்டிங் ஆகும். வேண்டாமா? இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா அப்படியே உதிரி உதிரியாக பிசைஞ்சிக்கணும். மாவு போட்டுக்கோ. மாவு தாம்பத்தில் போல மிளகாத்தூள் போட்டிருக்கல லைட்டாக, இல்லை கடலை மாவு, எண்ணெய் தான் ஊற்றணும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோ. சூடாக கொஞ்சம் ஊற்று. சூடாக இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே ஊற்று. பைண்டிங் ஆகும்ல, அதுக்கு தான். அவ்வளோதான்ல. இப்போ வந்து பகோடா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் அதுக்குண்டால கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு விட்டு இறக்கிடலாம். எடுத்துடலாமா இது? இப்போ பாருங்கள், இப்போ பகோடாவுக்கு நல்லா மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு டைம் சொல்கிறேன். இதில் கடலை மாவு, அரிசி மாவு கொஞ்சம், வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அப்படியே உதிரி உதிரியாக பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் வச்சு இதை போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை, பகோடா மாவை எடுத்து அப்படியே உதிரி உதிரியாக எண்ணெயில் போடலாம். பகோடா ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்.